வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு போட்டு தட்டினது, முழு முழு பூண்டா தோலோடு போட்டு தட்டினது, அப்புறம் கழுவி வச்ச முருங்கைக்கீரை. இப்போ இது எல்லாம் ஒன்றா போட்டு 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைக்க போகிறோம். இது 1 லிட்டர் தண்ணியில் முதல்ல முருங்கைக்கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரை போட்டாச்சு. அரிஞ்சு வச்ச அந்த வெங்காயத்தை போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் அந்த தக்காளியும் போட்டாச்சு. அப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு அதை நசுக்கி வச்சதை போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு. நல்லா கொதிச்சு வேக வர வரையும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அதில் முருங்கைக்கீரை வந்து நல்ல பச்சையாகவே இருக்கு. ஸோ இதை இன்னும் நம்ம கலர் மாறுற அளவுக்கு கொதிக்க வச்சு இதோட சாரெல்லாம் இறக்கிடணும். இப்போ நான் போட்ட 1 லிட்டர் தண்ணியை வந்து 1/2 லிட்டராக ஆக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் சூப். முருங்கைக்கீரையில் 1/2 டீஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இந்த வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நெய், அது கொஞ்சம் உருகுனோன்னு நெய் போட்டுட்டோம். போட்டு அதை வதக்கி விடணும். இது கொஞ்சம் வெடிக்கும், அதனால பரவாயில்ல, கொஞ்சம் வதக்கி விட்டுவோம். வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போ பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. அதை இப்போ நம்ம நல்லா ஒரு இதில் வடிகட்டிக்கலாம். முருங்கைக்கீரை கிளியர் சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முருங்கைக்கீரை சும்மா ஒரு கார்னிஷிங்க்கு போட்டாச்சு. முருங்கைக்கீரை சூப்பு தயார். செல்வி, இங்க வாயேன். இந்த கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுப்பா. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ஓகே. இந்தா இதை டேஸ்ட் பண்ணி சொல்லு. சூப்பரா இருக்குதா? உப்பு சரியா இருக்காப்பா? எல்லாம் கரெக்டா சரி, இப்ப நம்ம சிட்டி கொடுத்து ட்ரை பண்ணுவோமா? ஓகே. ஓகே. இந்தா.